சந்திரா பேபி. நான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 2005லேருந்து 2007 முடித்தேன். நான் கவர்மெண்ட்டில் படித்ததே கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்றதுக்காக தான். இப்போ நான் படித்து முடிச்சே 18 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ நான் படிக்கிறப்போ போஸ்டிங் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டியில் எடுக்கிறேன் நாங்கள். அப்புறம் அந்த சீனியாரிட்டியை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டேஜை கொண்டு வந்தாங்க. வெயிட்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் 10th 12th டிஎம்எல்டி மார்க்கு. அப்போ சமச்சீர்லாம் கிடையாது. ஸோ வெயிட்டேஜ்லேயே எனக்கு வேலை கிடைக்கல. திருப்பி இப்போ நாங்கள் 10 வருஷமாக போராடி இப்போ எழுத்து தேர்வு கொண்டு வந்திருக்காங்க. அந்த எழுத்து தேர்வும் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதம் ஆச்சு, இன்னும் அமல்படுத்தலை. இப்போ திமுக அரசு காலமே முடிய போது எங்களுக்கு இன்னும் போஸ்டிங்கே கொடுக்கல. வெறும் 60 போஸ்டிங் நாங்கள் படித்து முடித்து டிஎம்எல்டி ஆய்வு நுட்ப நிலை 2 30,000 பேர் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு சொச்ச எண்ணிக்கையில் தான் போஸ்டிங் போகிறாங்க. 11 மெடிக்கல் காலேஜில் 478 போஸ்டிங்கை ஒப்பந்த பணி நியமனத்துக்கு மட்டும் கிரேட் 2 தான் வேணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கு மட்டும் கிரேட் 2 டெக்னீஷியன் கவர்மெண்ட்டில் படித்தவங்களை மட்டும் தான் இன்டர்வியூ எடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ அதை எங்களுக்கு காலமுறை ஊதியத்தில் ஒரு நிரந்தர பணியிடமாக அறிவிக்கணும். அதுதான் எங்கள் கோரிக்கை. தேங்க்யூ. நாங்கள் டிஎம்எல்டி முடிச்சு 15 வருஷம் ஆகுது சார். இது திமுக அரசு எப்பவுமே கலைஞருடைய அரசுன்னு சொல்லுவாங்க. கலைஞருடைய அரசுனாலே மாற்றுத்திறனாளிகளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட். அப்படிங்கும்போது எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இது வரைக்கும் எதுவும் பண்ணல. 15 வருஷமாக நாங்கள் வேலையெல்லாம் தவிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கவர்மெண்ட்லேயே அவங்க போஸ்டிங் போடாங்கன்னு நம்பி தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருக்கோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். எங்களுடைய நாங்கள் இவ்வளோ இந்த இடத்துல கூட்டுறதுக்கு முக்கிய காரணமே நாங்கள் காலையில் மருத்துவ கல்வி இயக்குநரகம் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு போராட்டம் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே டிஎம்எல்டி படிச்சிருக்கோம். எங்களை மாதிரியே நாங்கள் 2 வருஷம் படிச்சிருக்கோம். எங்களை மாதிரியே 1 வருஷம் படித்த சிஎம்எல்டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அவங்க மொத்தமே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2000 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அரசு மருத்துவமனையில் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஆய்வக நுட்புணர் நிலை 3ல் இருக்கிறாங்க. இப்போது ஒரு அரசில் வேலை பார்க்குறவங்க மினிமம் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஜிஓ 39 படி என்ன சொன்னாங்கன்னா, டிஎம்எல்டி படித்த 2 வருஷம் படித்தவங்க இல்லைன்னா தான் சிஎம்எல்டிக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. நாங்கள் 20,000 பேர் இருக்கிறோம். அவங்க காசு வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிஓ 262 இதற்கு முன்னால் ரிட்டையர்டான டிஎம்இ சங்குமணி சாரோடைய ப்ரொப்போசலில் அந்த ஜிஓவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அந்த ஜிஓ என்ன சொல்லுதுன்னா, 1 வருஷம் படித்தவங்களுக்கு 2 விகிதமும், 2000 பேர் இருக்கக்கூடியவங்களுக்கு 1 விகிதம் 2 விகிதமும், 30,000 பேர் இருக்கக்கூடிய எங்களுக்கு 1 விகிதமும் கொடுப்பாங்களாம். கிட்டத்தட்ட 2013க்கு அப்புறம் 2025 வரைக்கும் 449 ப்ரொமோஷன் அந்த 1 வருஷம் படித்து வேலையில் இருக்கக்கூடிய அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வருஷத்துக்கு 2100 ஆய்வக நுட்புணர் பட்டய படிப்பு டிஎம்எல்டி படித்த 2100 பேர் வெளியே வரோம். கிட்டத்தட்ட 30,000 பேர் இருக்கும். எங்கள் 30,000 பேர் கோரிக்கைக்கு செவி கொடுக்காம அந்த அரசு பணிகளில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை பார்க்கக்கூடிய ஆய்வக நுட்புணர் நிலை 3 காசு கொடுத்து அந்த ப்ரொமோஷனுடைய ஜிஓவை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த அரசு ரொம்ப கேவலமான ஒரு செயலை செய்வதற்கு இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து போராட்டம் பண்ணோம். காலையில் அதை கூப்பிட்டு ஒரு அதிகாரி, அந்த ஜிஓவை பாஸ் பண்ண ஒரு அதிகாரி, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆனால் கன்சென்ட் அந்த டிஎம்இ தற்போது இருக்கக்கூடிய டாக்டர் சுகந்தி ராஜகுமாரி அவங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் கவர்மெண்ட்டிட்ட சொல்ல தான் முடியும், என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. அந்த ஜிஓ 261 ப்ரொப்போசலை கொடுத்ததே அந்த டிஎம்இ, அது பழைய டிஎம்இ தான். ஆனால் இவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு அதிகாரிகள் தான், அரசு தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை போராட்டத்தை முடிக்க விடாமல் ஒரு நழுவலான பதிலை சொல்லிட்டு எங்களை விட்டு எங்களோட கோரிக்கை அந்த 262 ஜிஓவை ரத்து பண்ணணும் சார். அதுக்கப்புறம் எழுத்து தேர்வுன்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதை நிறைவேற்றிருக்காங்க. 549 ஒரு ஜிஓ 8/12/2025 அன்னைக்கு அந்த ஜிஓ பாஸ் ஆயிருக்கு. ஆனால் இவ்வளவு நாளான பிறகும் அந்த அரசாணையை அமல்படுத்தாமல் அதை அந்த ப்ரொமோஷனை இந்த ஆட்சி முடியாதவர்களுக்கெல்லாம் போடணும்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சார்.